இப்போது டிஃப்ரெண்ட் இந்த கொஷினில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் வந்துட்டு காயினோட எவல்யூஷன். இப்போது ஃபஸ்ட் பாயிண்டில் மயூரியாஸ் அண்ட் இண்டோ க்ரீக். மயூரியாஸ் என்ன யூஸ் பண்ணாங்க? பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ். அப்புறம் க்ரீக்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க? போர்ட்ரேட்ஸை என்கிரேவ் பண்ணாங்க. செகண்ட் பாயிண்ட்ஸில் டர்க் சுல்தான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்துட்டு இந்தியன்ஸை இஸ்லாமிக்காக மாற்றிட்டாங்க. இஸ்லாமிக் கல்ச்சராக 12th centuryயில் தான் மாற்றினாங்க. அப்போது ஹை வேல்யூ இருக்கிற கரன்சியை வந்துட்டு டர்க்ஸ் வந்துட்டு டன்கா அப்படின்னு சொன்னாங்க. லோ வேல்யூ இருக்கிறதுல ஜிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தேர்டில் முகல் பற்றி பார்க்க போகிறோம். முகல் வந்துட்டு 1526 தான் இந்த மானிட்டரி சிஸ்டமை கன்சாலிடேட் பண்ணாங்க. ஷெர்ஷா சூர் அப்படிங்கிற ஒரு ஹுமாயூன் அட்டாக் பண்ணப்போ நிறைய சில்வர் காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அது வந்துட்டு 178 grams. அப்பத்துலேருந்து சில்வர் காயின்ஸ் பிரபலமாச்சு. அப்புறம் இஷ்யூ பண்ணிட்டே இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமும் முகலோட கரன்சியே தான் பாப்புலர் ஆச்சு. ஃபருக்சியார் வந்துட்டு 1717 வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு முகலோட காயின்ஸை மின்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்புறம் பிரிட்டிஷோட கோல்டு காயின்ஸ் என்ன சொன்னோம்? கெரோலினா. அப்புறம் சில்வர் காயின்ஸை ஏஞ்சலினா, காப்பர் காயின்ஸை குப்பர் ரூன், டின்னை டின்னி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.